ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கே இதை இப்போ தான் தோணுச்சு இந்த ஐடியா. இதை ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சுத்தமாக அனுபவமே இல்லாத ஒரு வெள்ளாமை பண்ணியிருக்கிறோம். அது என்ன வெள்ளாமைன்னு நான் சொல்கிறேன், அது வரைக்கும் கேளுங்க. நான் என்ன சொல்கிறேனோ, இது ஃபுல்லாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எதுவும் எக்ஸ்ட்ராவாக கிளிப்லாம் நான் எதுவும் எடுக்கலை. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்ததுனால எதுவும் எடுக்க முடியல, எதுவும் எடுக்கலை. பாருங்கள், வாழை மரமே சாஞ்சிடுச்சு. நீ காற்று பயங்கரமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் எந்த பக்கமும் மழை பெய்ய மாட்டேங்குது. காற்றுல சத்தம் கேட்குமா என்னன்னே தெரியல எனக்கும். பாருங்கள், இந்த காட்டில் தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் வெள்ளாமை. எங்களுக்கும் சுத்தமாக இதில் அனுபவமே கிடையாது. எப்படி வைக்கணும், என்ன டைமிங் கிட்ட, என்ன சீசனு எல்லாம் தெரியும். ஆனால் என்ன எப்படி வைக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியாது. அப்படி என்னடா எல்லாமே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அனுபவமே இல்லாத அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை. வெங்காயம் தான் வச்சுருக்கிறோம். இது என்னடா வெங்காயத்தை தான் இப்படி சொல்கிறானா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் வச்சதில்லை இவ்வளோ பெரிய காட்டில். பாருங்கள், இந்த வயல் ஃபுல்லாக அதான் வச்சுருக்குறோம். மொத்தமாக ஒரு 200 கிலோ வெங்காயம் வந்து பிடிச்சிருச்சு. அவ்வளோ வெங்காயத்தையும் வச்சு தான் வந்துச்சு. இதில் வேறு பத்தாத வாங்கி எல்லாம் பண்ணோம். அது வந்து நான் இப்போ வீடியோவில் இது தான் எப்படி அனுபவமே இல்லாத நாங்கள் வச்சோங்கிறது தான் நாங்கள் சொல்ல போகிறோம். நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் கடலப்பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருந்தோம். போட்டு என்ன பண்ணிட்டோம்னா, உழவு ஓட்டி 2 சால் உழவு ஓட்டிட்டோம். பாருங்கள், மழையெல்லாம் சூப்பராக தெரியுது. இன்னைக்கு காற்று மோடமாக இருக்குது, பயங்கரமாக காற்று அடிக்குது. ஃபுல்லாக 2 சால் உழவு ஓட்டிட்டோம். உழவு ஓட்டிட்டு அடுத்து என்ன பண்ணோம்னா, எங்கள் அப்பா ரொட்டேட்டர் ஓட்டி விட்டார். ரொட்டேட்டர் ஓட்டி விட்டு திரும்ப உழவு ஓட்டி விட்டாங்க. திரும்ப உழவு ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரொட்டேட்டர் ஓட்டி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா, பார் போட்டு டிராக்டர்லேயே பார் போட்டுட்டோம். ஏன்னா ஆளுங்களை வச்சு போட்டால் காசு கொஞ்சம் அதிகமாக செலவாகும்னு சொல்லி நாங்கள் டிராக்டர்லேயே போட்டுட்டோம். மினி டிராக்டர் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் தான் கொண்டு வந்து போடுவாங்களே இந்த வெங்காயப்பார், அதை வச்சு நாங்கள் போட்டுட்டோம். அப்புறம் இதுக்கு வந்து எப்படி பண்ணோம்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே லேண்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வெங்காயம் வந்து வாங்கிட்டோம். எவ்வளோ வாங்கினோம்னா 100 கிலோ. அது வந்து பொசுக்காத வெங்காயம் தான் வாங்கினோம். பொசுக்காத வெங்காயமாக வாங்கி என்ன பண்ணிட்டோம்னா வச்சிட்டோம். பொசுக்காத தான் வாங்கி வச்சு அதை என்ன பண்ணிட்டோம், நாமளே பொசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிலோ வந்து 37 ரூபாய்க்கு வாங்கினோம். 100 கிலோ வாங்கினோம். 100 கிலோ வாங்கி என்ன ஆயிடுச்சு, அது பொசுக்குனதுக்கப்புறம் திடீர்னு சொல்கிறாங்க, அக்கம் பக்கத்துலலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ தான் எங்களுக்கே கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் கேட்டு பார்த்தோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி 100 கிலோ வெங்காயம்லாம் பத்தாது இவ்வளோ பெரிய காட்டுக்கு. நானே கொஞ்சோண்டு இடத்துக்கே 100 கிலோ வைப்பேன். அரை வயலுக்கே 100 கிலோ வந்துடும், இதுக்கு எப்படி பத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்களும் சரி இது பத்தாதாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டோன்னா, எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் போய் கொஞ்சம் அவங்க வந்து பொசுக்கின வெங்காயமாக இருந்துச்சு. கிலோ 45 43ன்னு சொன்னாங்க. சொன்னது வந்து என்ன பண்ணோம், இங்கே பாருங்க, இங்கேயும் வெங்காயம் வச்சுருக்குறாங்க. சொன்னது வந்து என்ன பண்ணிட்டோம், சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 70 கிலோ இருந்துச்சு. அங்கே ஒரு 70 கிலோ இருந்துச்சா, அந்த 70 கிலோவில் அந்த சரி அதையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து வாங்கிட்டு வந்துட்டு அது வந்து பொசுக்கின வெங்காயம். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு ஊன்ற அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி டியூப் இழுத்து போட்டு ஆசிட்லாம் விட்டு எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. மழையும் நல்லா பேஞ்சிருச்சு அன்றைக்கின்னு பார்த்து. ஒரு அரைவளை மழை அந்த மாதிரி பேஞ்சிருச்சு. அந்த ஈரத்துலேயே
என்ன பண்ணிட்டோம், நாங்களும் வெங்காயம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொட்டிட்டு படத்தாவில் கொட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த அந்த வேர்க்கரையான் வந்து வெங்காயம் இருக்கும்போது அது வந்து அந்த வேர் வெட்டிடுச்சுன்னா அது வந்து வெங்காயம் செத்து போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செத்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மருந்து கடையில் வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அது பேக்கெட் வந்து அது பேர் எனக்கு தெரில, ஆனால் அது ப்ளூ கலரில் இருந்துச்சு பேக்கெட்டு. மருந்துமே ப்ளூ கலரில் தான் இருந்துச்சு. தண்ணியில் கலக்கி பவுட்ரு தான், தண்ணியில் கலக்கி தொளிச்சு விட்டாங்க. அது தொளிச்சு விட்டதுக்கப்புறம் தொளிச்சு விட்டு நல்லா கலக்கி என்ன பண்ணியாச்சு, கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அன்றைக்கி வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன், கொண்டு வந்து வச்சுட்டாங்க. கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் என்னாச்சு, வச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வெங்காயம் வந்து பத்தலை. ஃபஸ்ட்டு வந்து 100 கிலோ வாங்கி, அதுக்கப்புறமா 70 கிலோ பத்தாதுன்னு சொல்லி அது வாங்கி அதையும் வச்சு பத்தலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா அவசர அவசரமாக போய் பக்கத்தில் 30 கிலோ இருந்துச்சு, 30 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து வச்சு தான் கரெக்டாக போயிடுச்சு. அப்போ பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு 100 கிலோ, அடுத்து 30 கிலோ, 70 கிலோ, அடுத்து 30. அப்போ மொத்தமாக எவ்வளோ 200 கிலோ வந்துருச்சு. 200 கிலோ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட் டைம் போடுறதுனால இப்படி வாங்கி இது வந்து விதைக்கு வச்சுக்கலாம். இந்த வயல் வந்து விதை வெங்காயத்துக்காக வச்சுக்கலாம். அடுத்து வந்து எந்த வயல் போடுறாங்கன்னா, அங்கே முன்னாடி இந்த வயலுக்கும் வயல், இது இப்போ இந்த கீ வயல் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் வயல், அந்த தென்னை மரம் இருக்குதுல்ல எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிற வயல், அந்த வயலில் இருங்க போகும்போது நான் காமிக்கிறேன். அந்த வயலில் வந்து வச்சுக்கலான்னு சொல்லி இப்போதைக்கு விதை வெங்காயம் தான். இது விதைக்காக நாங்கள் வச்சுருக்கிறோம். இவ்வளோ பெரிய இந்த காட்டில் விதைக்காக முறையாக வச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்து உரம் போட்டு விட்டாங்க. அடி உரமாக இருக்கட்டும்னு சொல்லி, அது பேர் டிஏபி எதுவும் சொன்னாங்க. அந்த உரம் தான் போட்டு விட்டாங்க அடியில். இதுக்கு வயல் ஃபுல்லாக போட்டு விட்டாங்க. இந்த ஈரத்துலேயே தான் போட்டு விட்டாங்க. போட்டு விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கோல் அடிச்சு விட்டாங்க. அந்த கோலுனா என்னதுன்னா, அந்த பில்லு வந்து வளரக்கூடாதுன்னு சொல்லி பில்லு மருந்து தான், அந்த பில்லு மருந்து தான் கோலுன்னு சொன்னாங்க. நான் வந்து முன்னெல்லாம் இந்த கோலுன்னா என்னதுன்னே தெரியாத இருந்தேன். என்னதுன்னே தெரியல. அப்போ எனக்கு தெரியல சுத்தமாக என்னதுன்னே. அது உண்மை தான். தெரியாததுனால என்ன ஆயிடுச்சு, நான் வந்து வேறு ஏதோ வித்தியாசமாக நினச்சேன். ஏதோ இது கப்பு அது இதுன்னு நினச்சேன். வச்சு ஏதோ பண்ணுவாங்களாட்டிருக்குது அப்படின்லாம் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, கோலுன்னா அது பூச்சி மருந்து தான், இந்த பில்லு வளரக்கூடாதுன்னு அடிக்கிறது தான் அப்படின்ட்டு. என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சின்னதுலேயே பில்லு வளரக்கூடாதுன்னு சொல்லி முளைப்பு வரும் போதே அடிச்சு விட்ருவாங்க மருந்து. அது வந்து தனியாக வாங்கினாங்க. சின்னது தான், சின்ன டப்பாவில் தான் இருக்கும். அது வந்து வாங்கி வயலுக்கு வந்து 4 டேங்க்கு அடிச்சு விட்டாங்க. உரம் போட்டு அடிச்சு விட்டாங்க. அடிச்சு விட்டதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து ஏன்னா அந்த கிளிப்புலாம் இல்லாத வெறும் இதுலேயே பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்போ வந்து நான் வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் லீவு. சரி இன்றைக்கி சண்டே, காலையில் இருந்தே எடுக்கணும்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. சரி கையோட யோசித்தேன், சரி போய் எடுத்துடலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். இது வந்து அவ்வளோதாங்க. இது வரைக்கும் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறது தெரில. இதுக்கப்புறம் ஏதோ இந்த முளைப்புக்கெல்லாம் மருந்து அடிச்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறது பண்ணுறாங்கங்கிறது நான் வர வீடியோவிலலாம் சொல்கிறேன். கிளிப்பு கிடச்சிதுன்னா நான் அதை ஆட் பண்ணி அப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசுகிறேன். அப்படி கிடைக்கலினாலும் இப்படி தான் பேசி ஆகணும் மாட்டிருக்குது. வாங்க நம்ம இப்படியே நான் போயிடுவேன். பாருங்கள், வயலுக்குள்ளே சும்மா வந்ததுக்கே ஒரு பூட்டை கிடச்சிருச்சு. தட்டு சாஞ்சதுனாலேயே உடைக்கிறதே சரியாக உடைக்காத விட்டுட்டாங்க. அங்கங்கே ஒரு சில பூட்டை அப்படியே விட்டுறாங்க. தவறுறது தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள். இதோ நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இதோ இந்த காடும் அந்த காடும் ரெடி பண்ணி வச்சிடலாம், ரெடி பண்ணி வச்சு அப்படியே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து இதில் வெங்காயம் ஊனும் போது அப்போ என்ன கிளிப் கிடச்சிச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக ஆட் பண்ணி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.